இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் February 6ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 24ஆம் திருநாள், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, நவமி திதி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமனை வழிபாடு செய்வது நவமி திதி அன்று பொதுவாகவே பலவிதமான சங்கடங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை மாற்றலாம். ரெண்டாவது சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா, இன்றைய நாள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா பொதுவாகவே கோல்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு எந்த நாளில் கனெக்ட் ஆகிறதோ அந்த நாளில் அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா சந்திரனுங்கிறது சொசைட்டியை சார்ந்து இருக்கக்கூடிய கிரகம், சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அது குருவை நோக்கி இன்றைய நாள் பிரயாணம் செய்கிறது. அதனால் அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கும். சந்திராஷ்டமெல்லாம் பெருசாக வேலை செய்யாது, தைரியமாக இருக்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் தனப்பிராப்தம் கைகூடி வரும். தனத்தை பாக்கியமாக கொண்டு இருக்கக்கூடிய நாள். அதனால தனபாக்கியம்ங்கிற பேரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம், நல்ல வெற்றி ஸ்தானம், பேச்சினால வெற்றி, கௌரவம் தானாக தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். முகமும் சரி உடம்பும் சரி நல்லா இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடிய கொண்டாட்டம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப்படுது. ஃபண்டாஸ்டிக் நாள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு காம்பினேஷன். சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கனால பையனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்க. உங்கள் பையன் மூலியமாக உங்களுக்கு பணம் வரும். நிறைய பேருக்கு கண் இருக்கக்கூடிய உபாதைகள்லாம் கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு மன வருத்தம் கிளியர் ஆகும். சந்திரனை குருவை தொடர்போதும் பொதுவாகவே மனசு சந்தோஷமாக இருக்கும். எந்த பாதிப்பும் இல்லாமல் மனசு கிளாரிட்டியாக இருக்கும். மனசு தெளிவாக இருந்ததுன்னா எல்லா விஷயங்களும் பட்டு பட்டு நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஹெல்த்து பிரச்சனை கிளியர் ஆகுங்க, மெயின் விஷயம் அதுதாங்க. அதனால் மிகப்பெரிய ஏற்றங்கள், பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்காக இந்த நாள் பிரயாணம் செய்வீர்கள். குடும்பத்தோடு போவீங்க. உங்கள் மனைவிக்கோ அல்லது ரொம்ப முக்கியமாக உங்கள் பெண் குழந்தைக்கோ ரொம்ப முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் நீங்கள் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் சேவிங்ஸ் அதிகரிக்கும். கொஞ்சமாறு சேமித்து வைக்க வேண்டும். கொஞ்சமாறு தங்கத்தில் முதலீடு போடணும். ஏன்னா நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது தங்கத்தோட ரேட் 2200 ரூபா. இன்றைக்கி டேட்டு 7800 ரூபா. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. அதனால் எப்போவுமே, அதனால தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் குருவுக்கு அவ்வளோ மதிப்பு. குரு என்றால் தங்கம், குரு என்றால் மஞ்சள். அதனால தான் அவ்வளோ மதிப்பு. வேறு எது உயர்தோ இல்லையோ, தங்கத்தின் விலை எப்போவுமே உயரும். அடுத்தது வெள்ளி. இன்றைய நாள் இந்த மாதிரி சேமிப்பு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். மறைந்திருந்து ஒரு காரியத்தை ஜம்முன்னு பண்ணி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருக்கும். அதுவும் பெண்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஈஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் சந்திரனும் குருவும். இதுக்கு மேலே அதிர்ஷ்டம் என்ன இருக்கு? கூரையை பிச்சுட்டு கொடுக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியனாகவும் கிருத்திகை நட்சத்திரலையும் உட்கார்ந்துருக்காரு. ப்ளஸ் குருவோட நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்டாச் ஆகிறது அவர் கூட தான். அதனால் பணத்தை பிரச்சனையே கிடையாது. லாபங்கள்லாம் லாபங்கள், அவ்வளோ லாபங்கள் வரும். அதிர்ஷ்டம், லக்கு, இனி எந்த மொழியில் சொன்னாலும் சரி, அது எல்லாமே இன்றைய நாள் இருக்கப்படுது. கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டைஸ்வர்யம் கிடைக்கும். அஷ்டைஸ்வர்ய பிரதாதா அப்படின்னு சொல்லுவோம்ல சோஸ்திரங்கள்ல, அந்த மாதிரி இன்றைய நாள் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நண்பர்கள் மூலியமாக லாபம், பெரியவங்க மூலியமாக அதிர்ஷ்டம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், எடுத்த காரியங்களில் டபுள் சக்ஸஸ், ஒன்றும் சொல்கிறக்கே இல்லை. அந்தளவுக்கு கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, மெயினாக குழந்தைகளுக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்ப விரக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாது, முக்கியமான கர்மஸ்தானமும் அதுதான். ஒரு முக்கியமான வேலை உங்கள் லைஃப் டைமில் செய்ய வேண்டிய ஒரு வேலையை இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பித்து வெற்றி பெறலாம். ஏன்னா சந்திரன் குரு காம்பினேஷன் வெற்றியை நோக்கி தான் பயணம் ஏற்படும். சொதப்பலே இருக்காது. கிளியர் கட்டாக நம்ம என்ன பண்ணுறோங்கிறது பிளான் பண்ணி தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது பணம், பொருளாதாரம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அது கண்டிப்பாக ஜெயிக்கும். ஒரு முக்கியமான பணம் இன்றைய நாள் ஆஃபீஸ் மூலிமா வரும். ஒரு இன்சென்டிவாக இருக்கலாம், இல்லை வரவேண்டிய பாக்கிகளாக இருக்கலாம், இல்லை ரெம்யூனரேஷனாக இருக்கலாம், எப்படி வேணால் நடத்தலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களுக்கு பணமடை கொட்டும். அதுவும் வேலையில் கெட்டிக்காரத்தனமாக ஒரு விஷயத்தை முடிக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு பெரிய பாராட்டுகள் குவியக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் கடகத்துக்குன்னு சொன்னாலும் ஆக்சுவலாக பெரிய அதிர்ஷ்டம் யாருக்குன்னா கன்னிக்கு தான். பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் குரு ரெண்டுமே இணைந்து இருக்கிறது. பாக்யம்னா என்ன அர்த்தம்னா முழு லக்குன்னு அர்த்தம். அதில் சந்திரனும் குணுவும் இணைக்கும் பொழுது தாராளமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தானாக வந்து பிளேட்டில் விழுகும். நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு லக்கு. பொண்ணு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பொண்ணு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடும். ஒரு முக்கியமான டிக்கெட் வாங்குறதுக்காக போகிறீங்கன்னா டிக்கெட்டு அங்கே போய் நின்னுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு இந்த டிக்கெட் தானேன்னு கேட்பார். பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுவும் குடும்பஸ்தர்களுக்கு ரொம்ப யோகமான நாள். மிகப்பெரிய வெற்றி, நிறைய சந்தோஷம், மன வருத்தங்கள் தீரக்கூடிய, பொன்னான காரியங்கள் நடக்கக்கூடிய பிராரம்போத்சவம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இமீடியட்லி. அதனால் தாராளமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அம்மா அப்பா கால் பாதம் பணிந்து வணங்கிட்டு போங்க, நிம்மதியாக இருப்பீங்க. நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் குருவும் இணைந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. இருக்கிற வீடு சுக்கிரன் வீடாக இருக்கனால மனைவிக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன டிஷ்ஷும் நடக்கும். அந்த டிஷ்ஷும் இருந்தால் தான் சந்தோஷம், இல்லைன்னா எப்பவுமே பிரச்சனைன்னு அர்த்தம். இந்த நாள் பணம் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 7க்கு 2ஆம் பாவம்ங்கிறது 8ஆம் பாவகம். 8ஆம் பாவம்னா அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் கொடுக்கும். ஆனால் திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க போகிறது ஒன்று, ஆனால் நடக்கிறது வேறு. சில விஷயங்கள் தள்ளி போனாலும் தப்பு இல்லை, அது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் பணம் வரும். இந்த நாள் இன்சூரன்ஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய நபர்களுக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பேட்டர்ன் டிசைட் பண்ணக்கூடிய பேங்கர்ஸ்க்கும் அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் கஷ்டமே கிடையாது. நீங்கள் இஷ்டமாக வேலை செஞ்சீங்கன்னா எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வை 10 மடங்கு யோகத்தை கொடுக்கறது விருச்சிகத்துக்கு. எந்தெந்த டீல்லாம் க்ளோஸ் பண்ணுமோ, எந்தெந்த பிஸ்னஸ்லாம் முடிக்கணுமோ, எந்தெந்த பணம்லாம் வரணுமோ, மற்றவங்க மூலியமா நடக்க வேண்டிய எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் நடக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயார்த்தம் பிளான் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறக்கும். நினைத்தது நடக்குங்க. அந்த அளவுக்கு திவ்யமாக இருக்குது. 7ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்ந்துன்னா மனைவி மூலியமாக கணவனுக்கு யோகம், கணவன் மூலியமாக மனைவிக்கு யோகம். கண்டிப்பாக இந்த நாள் மாட்டெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க உங்கள் ஒய்ஃப்க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். தனுசு ராசியில் இது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய இடங்களில் வேலை கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உணவகத்தில் வேலை கிடைக்கும், ஸ்வீட்டு கடையில் வேலை கிடைக்கும், ஹையர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு நிர்வாகம் பார்க்குற மாதிரி ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி வேலை கிடைக்காம பர்மனெண்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அது நடக்கும். ரெண்டாவது, யாரெல்லாம் வந்து இந்த சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, போட்டித் தேர்வுகள் இன் எனி ஃபார்ம், எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் தொட்டிங்கன்னா போகிற அது ஜெயிக்கும். குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு அற்புதமாக இருக்குது. உணவு தொழில் செய்கிறவாளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன பண்ணும், வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மனைவிக்கு லைட்டாக உடம்பு படுத்துகிற மாதிரி இருக்கும், ஒன்றும் பண்ணாது. அதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டா போகிறோம். அந்த அன்பினால் அந்த ஒரு மன கஷ்டமும் சரி, உடம்பு பாதிப்புகளும் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன். அற்புதமான நாள். இதனால் ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு பெரிய பெரிய மரியாதைகள்லாம் கிடைக்கும். ஸ்கூலில் ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல் டே, இந்த மாதிரி எந்த டேவாக இருந்தாலும் சரி,
அந்த பசங்கள்லாம் இந்த நாள் பெரிய அளவுக்கு ப்ரைஸ் அடிப்பாங்க, நிறைய பேருக்கு பாராட்டுகள் குவியும். அறிவுன்னு சொல்லுவோம்ல, அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணணுங்கிற கூடிய அறிவு இன்றைய நாள் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே குரு நீச்சம், ஆனால் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஸ்தானம் என்னன்னா அது 10 மடங்கு உயர்த்தி கொடுக்கறது, அபாரமான வெற்றியை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயம் நடக்கும், பெரிய ஏற்றங்கள். நிறைய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள், திவ்யமாக இருக்குங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு பொன்னான நாள். ஏன்னா சப்ஜெக்ட் ஈஸியா மண்டையில ஏறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாற போகிறது. இப்போ அடுத்தது +1 +2 எக்ஸாம்ஸ்லாம் தொடங்க போகிறது. அதனால் எப்போல்லாம் முடியுதோ வீட்டில் எப்பவுமே மேதா சூக்தம்னு சொல்லுவோம். அந்த மேதா சூக்தத்தை யூடியூப்பில் போட்டு கேளுங்க. அது கேட்க கேட்க வந்து மறதி விலகும். 2வது மைண்டில் வந்து குழந்தைகளுக்கு படிக்கிறதுலாம் அப்படியே உட்காரும். அதனால் நிறைய வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிங்க, பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. டிசிப்ளின்னா என்னன்னு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதேர்ச்சியாக ஒரு இடத்துல போய் பேச போவோம். யதார்த்தமாக ஒரு மனுஷங்கிட்ட பேச போனால் அவர் மூலிமா நமக்கு அவ்வளோ பெரிய வெற்றி. ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பார், உங்களுக்கு செம்ம ஆஃபர் வரும். என்ன ஆஃபர் கேட்டால் நீங்கள் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு 2 விஷயத்த சொல்லுவார். முக்கியமாக கால் லெட்டரோ இல்லை இன்டர்வியூ லெட்டரோ இல்லை இமெயிலோ வரணுன்னா 2 இமெயில் வரும். சந்திரன் குருவை கிராஸ் பண்ணும்பொழுது எக்ஸ் பாஸ்கெட்டிருந்து வரும். 2வது ஒரு பெரிய மனுஷங்கிட்டையும் ஒரு தகவல் வரும். எந்த தகவல் நீங்கள் எடுத்துக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல டவுட்டு கிடையாது. ஒரு பெண் மூலியமான அதிர்ஷ்டமும் உண்டு இன்றைய நாள். அதனால் நீங்கள்லாம் வந்து பட்டை கலப்பலாம், எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் பண்ணுங்க. ஏன்னா சந்திரன் ராகு மீனத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நாகலக்ஷ்மிங்கிற பேர் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அற்புதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் 1 கடகம், நம்பர் 2 விருச்சிகம், நம்பர் 3 மீனம். இந்த 3 ராசிகளுக்கும் சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.